தரும தேவதைக்கும் தருமருக்கும் நடந்த கேள்வியும் பதிலும் வருமாறு. பூமியைக் காட்டிலும் கனமானது எது? தாய். ஆகாயத்தைக் காட்டிலும் உயர்ந்தது எது? தந்தை. காற்றை விட வேகமுள்ளது எது? மனம். புல்லைக் காட்டிலும் அதிகமானது எது? கவலை. எது தூங்கும்போது கண்களை மூடாமல் இருக்கின்றது? மீன். எது பிறந்ததும் அசைவதில்லை? முட்டை. எதற்கு இதயம் இல்லை? கல்லுக்கு. எது வேகத்தால் வளர்ச்சியுறுகின்றது? நதி. தேசாந்திரம் போகின்றவற்றுக்கு யார் தோழன்? வித்தை. வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? மனைவி. நோயாளிக்கு யார் தோழன்? மருத்துவன். மரணமடைகின்றவனுக்கு யார் தோழன்? தானம். எல்லா உயிர்களுக்கும் யார் அதிதி? அக்னி. எந்த அறம் நிலை பேரானது? மோட்சத்துக்கு ஏதுவான அறம். எது அமிர்தம்? பால். எவன் ஒருவனாக சஞ்சரிக்கின்றான்? சூரியன். பிறந்தவன் எவன் மறுபடியும் பிறக்கின்றான்? சந்திரன். பனிக்கு எது மருந்து? அக்னி. எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய பாத்திரம் எது? பூமி. தர்மம் எதில் முக்கியமாக நிலை பெறுகின்றது? முயற்சியில். புகழ் முக்கியமாக எதில் நிலை பெறுகின்றது? தானத்தில். சுகம் எதில் முக்கியமாக நிலை பெறுகின்றது? நல்லொழுக்கத்தில். ஸ்வர்க்கம் எதில் முக்கியமாக நிலை பெறுகின்றது? சத்தியத்தில். மனிதனுக்கு ஆத்மா எது? புதல்வன். தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட துணை யார்? மனைவி. மனிதனுக்கு பிழைப்புக்கு சாதனம் எது? மழை. மனிதனுக்கு முக்கியமான கதி எது? தர்மம். செல்வத்தை கொடுப்பவற்றுள் முக்கியமானது எது? சாமர்த்தியம். பொருள்களுள் எது உத்தமமானது? கலையறிவு. லாபங்களுள் உத்தமமானது எது? நோயின்மை. சுகங்களுள் உத்தமமானது எது? திருப்தி. எது உலகில் சிறந்த தருமம்? அகிம்சை. எந்த தருமம் எப்பொழுதும் பயனுள்ளது? 3 அக்னிகளால் செய்யப்படுவது. எதை அடக்கினால் மனிதர் துயரம் அடைய மாட்டார்கள்? மனதை அடக்கினால். எவர்களோடு ஏற்பட்ட நட்பு குறைவடையாது? சாதுக்களோடு ஏற்பட்ட நட்பு. எதை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியவனாகிறான்? கர்வத்தை. எதை விட்டால் துயரத்தை அடைவதில்லை? கோபத்தை. எதை விட்டால் பொருள் உள்ளவனாகின்றான்? காமத்தை. எதை விட்டால் சுகியாகின்றான்? லோபத்தை. எதற்காக பிராமணனிடத்தில் கொடுப்பது? தர்மத்துக்காக. எதற்காக நடிகனிடம் தருவது? புகழுக்காக. எதற்காக வேலைக்காரனிடம் தருவது? வசப்படுத்துவதற்காக. எதற்காக அரசனிடம் தருவது? பயம் நீங்குவதற்காக. எதனால் உலகம் மூடப்பட்டிருக்கிறது? அஞ்ஞானத்தால். எதனால் உலகம் பிரகாசிப்பதில்லை? தமோ குணத்தால். எதனில் மனிதன் சொர்க்கம் அடைவதில்லை? பற்றினால். எதனால் நண்பர்களை விடுகின்றான்? லோபத்தால். மனிதன் எவ்வாறானால் மாண்டவனாகின்றான்? வறுமையால். ராஜ்யம் எவ்வாறானால் உயிரில்லாததாகும்? அரசன் இல்லாததால். வேள்வி எவ்வாறானால் பயனில்லாததாகும்? தட்சணை இல்லாததால். சிராத்தம் எவ்வாறானால் அழிந்ததாகும்? வேதாத்தியனம் செய்யாத வேதியர்களை வைத்து செய்வதனால். எது திக்கு? சாதுக்கள். எது நீர்? ஆகாயம். எது விஷம்? பெரியோர்களின் பொருள்.
எது சார்த்தத்துக்கு காலம் பிராமணம், எது தவம் ஸ்வதர்மத்தை செய்வது, எது சிறந்த பொறுமை சுக துக்கங்களை பொறுத்து கொண்டிருத்தல், எது தவம் மனதை அடக்குதல், எது நாணம் செய்யத்தகாத காரியங்களை செய்யாதிருத்தல், எது ஞானம் உண்மை பொருளை நன்கு அறிதலே ஞானம், எது சமம் சித்தத்தில் நல்ல சாந்தி அடைதல் சமம், எது சிறந்த கருணை எல்லாருக்கும் சுகத்தை விரும்புதல், மனிதர்களால் வெல்ல முடியாத பகைவன் யார் கோபம், எது முடிவில்லாத நோய் பேராசை, எப்படி இருப்பவன் சாது எல்லா உயிர்களிடத்தும் இதமாக இருப்பவன், எப்படி இருப்பவன் அசாது தயையற்றவன், எது மோகம் தருமத்தை அறியாமை, எது மானம் நான் எனும் அகங்காரம், எது ஆவசியம் தருமத்தை செய்யாமை, எது சோகம் அஞ்ஞானம், எது ஸ்நானம் மன அழுக்கை போக்குதல், பிறப்புக்கு காரணம் யாது ஆசை, எவன் அழிவில்லாத நரகத்தை அடைகிறான், பொருள் இருந்தும் பேராசையால் பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் யாசிக்கின்றவனுக்கு தருகின்றேன் என்று சொல்லி பிறகு இல்லை என்று எவன் சொல்வானோ அவன் அழிவில்லாத நரகத்தை அடைகின்றான். பிராமணியமானது குலத்தினாலேயா ஒழுக்கத்தினாலேயா வேதம் ஓதுவதாலேயா சாஸ்திர ஞானத்திலேயா எதனால் உண்டாகின்றது? பிராமணியத்திற்கு குலமும் வேதம் ஓதுதலும் சாஸ்திர பயிற்சியும் காரணம் ஆகா, ஒழுக்கமே காரணம். இன்சொல் சொல்கின்றவன் எதை அடைகின்றான்? எல்லாருக்கும் அன்பனாகின்றான். ஆராய்ந்து காரியத்தை செய்பவன் எதை அடைகின்றான்? வெற்றியை. அநேகர்களை நண்பர்களாக செய்து கொள்பவன் எதை அடைகின்றான்? சுகத்தை அடைகின்றான். தர்மத்தில் பற்றுள்ளவன் எதை அடைகின்றான்? நல்ல கதியை. எவன் மகிழ்ச்சியை அடைகின்றான்? எந்த மனிதன் கடன் இல்லாதவனாகவும் அயலூர் போகாதவனாகவும் பகலில் 5வது காலத்திலோ 6வது காலத்திலோ கீரையாவது தன் வீட்டில் சமைத்து உண்பவனாகவும் இருப்பானோ அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். எது ஆச்சரியம்? தினந்தோறும் இறப்பவர்களை கண்டு அது நமக்கில்லை என்று எண்ணி இருக்கின்றார்களே அதுதான் ஆச்சரியம். எது வழி? ஆன்றோர்கள் செல்லும் வழி. எது தினமும் நடக்கின்ற நிகழ்ச்சி? பூமியானது சமையல் செய்யும் பாண்டம், ஆகாயம் அதற்கு மேல் மூடி, காலமானது சராசரங்களை எல்லாம் அதிலிட்டு, இரவு பகலாகிய விறகை வைத்து சூரியனாகிய நெருப்பை மூட்டி, மாதம் ருதுக்கள் ஆகின்ற கரண்டிகளால் கிளறி பக்குவம் செய்கிறதென்பதுதான் தினமும் நடந்து வருகின்ற நிகழ்ச்சி.